இங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன சொன்னார் தெரியல. அவர் பேசுற நம்ம போலான்னு சொல்லியிருக்காரான்னு தெரியல. உண்மையிலேயே இந்த சபையை நான் போற எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆடியன்ஸை இதுவரையும் நான் பார்த்ததில்லை, இன்க்ளூடிங் வெளிநாடு. ஏன்னா ஒரு பேச்சாளனுக்கு அதான் வேணும். நல்லா பேசுனா கை தட்டணும், நல்லா பேசலனாலும் கை தட்டணும். நல்லா பேசுனா கை தட்டணும். நீங்க சிரிக்கிறீங்க, சில இடம்லாம் அப்படி இல்லைங்க. போன மாசம் ஒரு ஊருக்கு போனா 500 பேர். நான் பேசுறேன், ஜோக் அடிக்கிறேன், இன்னும் உத்து பார்த்துன்னு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், என்ன பேச்சாளர்னா நல்லா பேசுனா கை தட்டுங்க, சிரிங்க அப்படின்னா சொல்லிட்டு சொன்னேன், செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா? அப்பதானே அவனுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கை தட்டினேன்னா, தமிழ்நாட்டில் இப்படி சொன்னாதான் புரியுது. உங்களுக்கு தான் தெரியுமா, போன மாசம் பார்த்தோமே. உண்மையான சாதனையாளர்களுக்கு இன்னைக்கு விருது. இந்த சாதனையே நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல. ஒருத்தவன் சொல்றான், சார் இவர் சாதனை பண்ணியிருக்காரு, என்னன்னு கையாலேயே 1 கிலோமீட்டர் நடந்திருக்காரு சார். நான் சொன்னேன், டேய் கடவுள் தான் நடக்கிறதுக்கு கால் கொடுத்துருக்கானே, நீ கையால வேஸ்டாய நடப்பானே, அதுதான் சாதனை. இது பால இன்னொருத்தர் சொல்றான், சார் இவர் சாதனை பண்ணாரு, நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டுல 4 நாள் இருந்திருக்காருன்னா. நான் சொன்னேன், பைத்தியக்காரா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஒய்ஃபோட ஒரே வீட்டில் இருக்கிற நான் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேன்? இந்த பேச்சாளர்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குங்க. அது என்ன ஒண்ணு இல்லை, பேசும்போது நீங்க தட்டுற கை தட்டு. எனக்கு சில முறை பேச்சாளர்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். எனக்கெல்லாம் என் மொபைல்ல புது நம்பர் அடிச்சதுனாலே ஒரு கிளு போயிடுவேன். ஏன்னா ஏதோ அமைப்பாளர் பேச கூப்பிடுறாருன்னு ஒரு அடிச்சது எடுத்த உடனே மரியாதையா வணக்கம் மோகன சுந்தரம் எதிர் சைட்ல கேட்கறான், வணக்கம் நான் கொட்டிவாக்கத்துல இருந்து பேசுறேன். உடனே நம்ம மைண்டு கொட்டிவாக்கத்துல இருந்து தமிழ் சங்கம் இருக்குது, ஹியூமர் கிளப் இருக்குது, கோயில் இருக்குது, இப்படி தானே ஓடும். கொட்டிவாக்கத்துல இருந்து பேசுறேன், நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுவீங்களாமா? அதாவது அவன் என்ன சொல்ல நினைக்கிறான், நான் ஓவர் டேங்க் ஏற்கனவே கிளீன் பண்றேன், செப்டிக் டேங்க் கிளீன் பண்றான். கிளியர் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நான் சார் நான் பட்டிமன்ற பேச்சாளர். பட்டிமன்ற பேச்சாளரா? அப்ப நீ அது உதவ மாட்டேன். பட்டிமன்ற பேச்சாளர் செப்டிக் டேங்க் கிளீன் பண்றது கூட யூஸ் இல்லைன்னு தெரியல. சில பேர் நம்மளை பேசுற டிவில எல்லாம் பார்த்துறாங்களா, வழியில நம்மளை மடக்கி கேள்வி கேட்பாங்க. சார் உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நன்றி சார், வேற என்ன சொல்றது? அடுத்த கேள்வி ஒருத்தர் என்ன கேட்டாருங்க, நல்லா பேசுறீங்க சார், சிரிப்பா இருக்கு நீங்க பேசினாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமா நீங்க மிமிக்ரி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. பேச்சே சரியா வரல, மிமிக்ரி பண்ண மாட்டீங்களான்னாரு. நானு இது தெரியாதுங்க, இல்லை எனக்கு மிமிக்ரி பிடிக்கும் அப்படின்னு. அவருக்கு பிடிக்குமா? நல்லா எனக்கு என்ன பையனா, அடுத்தது நீங்க தம்பி மேல நடக்க மாட்டீங்களா, சின்ன வாயில தலை விட மாட்டீங்களா, இதெல்லாம் கேட்க போறாங்கன்னு பயம். சில பேருக்கு அந்த குணம் இருக்குங்க, யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டுணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு எதுக்குடா, அவன் ஏதோ பண்றான், அவன் கல்ல நோட்டே மாத்துறான் சொல்லுவானா? அவனுக்கு டீசென்சியே இல்லை. யாரை பார்த்தாலும் என்ன பண்ண, என்ன ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசுறேன்னு, அவன் மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்னா இதுல பேசுறேன்றது ஒரு தொழிலா சொல்றாங்க. இல்லைங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் அப்பவும் விடல. இல்லைங்க பேசுறேன், அதுல வருமானம் வருது. ஓ நீங்க வாய வாடகை விட்டு சம்பாதிக்கிறீங்களா? அதனால இப்ப நான் தெளிவாயிட்டேன். யாராவது என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா உடனே நான் இப்பதாங்க ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறேன், நான் பேசவே மாட்டோம் அவங்ககிட்ட. லைஃப்ல அவன் எத்தனை வாட்டி என்ன பார்த்தாலும் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான், ஒரே அடி. ரொம்ப கஷ்டங்க. நம்ம ரேவதி மேடம் இங்க இருக்காங்க, இதே ஹாலு மங்கையர் மலர் வெள்ளி விழா ஆண்டு ஒரு பட்டிமன்றம் பேசினேன், கவர் கொடுத்தாங்க காமராஜர்.
கவர் கொடுத்துட்டு சும்மா இல்லாமல் இவங்க பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. நான் ஸ்கூட்டரில் வரவேன். அந்த கிஃப்டை எடுத்து போயிட்டு கமலஹாசன் பின்னால் வண்டி நிற்க வச்சுட்டு கிஃப்டை எடுத்து போய் வைக்கிறேன். ஒரு ஆள் திருதுன்னு ஓடிடுறாரு. எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸில் ஒருத்தர் நம்மளை ஸ்கூட்டரில் பார்த்தோன்னா கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்தது ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றதுக்கு தான் வராதாக்குன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணாமல் நிறுத்துறேன். கிட்ட வந்து என்கிட்ட ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களாம். அவன் என்ன நினைச்சிட்டான், நான் மங்கையர் மலருக்கு மயிலாப்பூர் ஏஜென்ட்டுன்னு. நான் ரொம்ப பாவமா, இல்லைங்க பேசினேன் கொடுத்தாங்கன்னு. யார்கிட்ட பேசினேன்? அவன் என்ன நினைச்சிட்டான், நான் ஏஜென்ட் தான், யாரோ ஆர்கனைசர் கிட்ட பேசி சண்டை போட்டு கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன்னு. யாருன்னு சொன்னா இவர் போய் பேசி பயன் வருவாரு. நான் சொன்னேன் இல்லைங்க பட்டிமன்றம் பேசினேன்னு. பட்டிமன்றமா? நான் உள்ளதான் இருந்தேன்.